Hi friends, இந்த வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் playset வந்து எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை subscribe பண்ணி bell icon click பண்ணி all notification click பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு notification வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா white paperல square shapeல சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது வந்து நம்ம லெட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சோ நான் வந்து சின்னதா செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் பெருசா வேணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேப்பர்ல square shapeல கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிரலாம். இதே மாதிரி நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் செட்டுக்கு வந்து எத்தனை லெட்டர்ஸ் தேவையோ அத்தனை இது வந்து நம்ம பேப்பர்லயே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அட்டையில இருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஒயிட்டா வர்றதுக்காக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு அதை வந்து பாதியா மடக்கி அப்படியே ஒட்டிரலாம். சோ அப்போ வந்து நமக்கு ரெண்டு பக்கமுமே ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்து போஸ்ட் கார்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் நான் வந்து அட்டையில இருந்து கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுல ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த கார்டு இருக்கிற மாதிரி லைட்டா டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டி எடுத்துர்க்கேன். இந்த தீப்பெட்டியை வந்து நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிரலாம். கவர் பண்ணிட்டு இது மேல வந்து ஒயிட் பேப்பர்ல சின்னதா ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கோங்க. அதாவது அந்த பார்சல் மேல வந்து முடிச்சு போட்டுருக்க மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம வந்து ஒரு பார்சல் வந்து அனுப்புற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்னும் நீங்க சின்ன சைஸ்ல கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வச்சிருக்கீங்க அப்படினா அத கூட நீங்க வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல எல்லாத்துலயுமே சாம்பிள் ஒரு பீஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா brown கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். இந்த பேப்பர்ல வந்து நம்ம சின்னதா கட் பண்ணிக்கலாம். brown கலர்லலாம் கவர் நிறைய இருக்கும்ல. சோ அதுக்கு வந்து இதல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கட் பண்ண சைடு எல்லாத்தையுமே ஃபெவிகால் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி நம்ம குட்டியா ஒரு கவர் ரெடி பண்ணிரலாம். இதையுமே நம்ம லெட்டர் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒயிட் பேப்பர்ல அதுக்கு ஏத்த மாதிரி ரவுண்டா ஒன்னு கட் பண்ணி அது மேல வந்து ஒட்டிருங்க. ஒட்டிட்டு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இதுல வந்து நம்ம மெஷர்மென்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம். அப்புறம் அட்டையில வந்து சின்னதா ஆரோ மார்க் மாதிரி கட் பண்ணி அதை வந்து சென்டர்ல ஒட்டிருங்க. இது வந்து weight மெஷர் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பார்சல் அனுப்பும்போது அந்த பார்சலோட weight வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் ரூபீஸ் வாங்குவாங்க. சோ அதுக்கு வந்து weight பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷின் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுல கீழ வைக்கிறதுக்கு வந்து கார்ட்போர்ட்ல இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இத வந்து சுத்திலும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிறேன். இதுக்குமே நீங்க கார்ட்போர்ட்ல ஒட்டணும் அப்படினாலும் கார்ட்போர்டை வச்சு சேர்த்து பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அல்லது கார்ட்போர்ட் பாக்ஸே இருக்கு அப்படினா அத கூட நீங்க அப்படியே இதல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியா weight பார்க்குற மெஷின் வந்து நம்ம ரெடி பண்ணிரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துர்க்கேன். அதை வந்து பாதியா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. இத வந்து ஒரு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி பேப்பர் ரோல் மாதிரி ரெடி பண்ணிரலாம். இது வந்து எதுக்காக பேப்பரை மடக்கி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படினா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். அடுத்து வந்து இதோட ஒரு எண்ட்ல ஒரு பிளாஸ்டிக் மூடி வாட்டர் பாட்டிலோட ஒரு மூடியை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஃபோம் ஷீட்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஷேப் வந்து சின்னதா வரைஞ்சிக்கலாம். நம்ம ஸ்டாம்ப் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபோம் ஷீட்ல கட் பண்ணிட்டு அதை வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியில ஒட்டிருங்க. இந்த ஸ்டாம்பை பாத்தீங்கன்னா நம்ம நிஜமாவே யூஸ் பண்ணி ஸ்டாம்ப் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். அடுத்து வந்து சும்மா விளையாடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படினா ஒரு பேப்பர் ரோல் ரெடி பண்ணிட்டு அதுல வந்து கார்ட்போர்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிருங்க. இது வந்து குழந்தைங்க அந்த ஸ்டாம்ப் பேட்ல இல்லாம யூஸ் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஸ்பாஞ்ச் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஷேப்ல கட் பண்ணி உள்ள செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல்ல பெயிண்டும் தண்ணியும் நல்லா mix பண்ணிட்டு அதை வந்து இதுக்குள்ள ஊத்திரலாம். பெயிண்ட் வந்து நீங்க நிறைய கலந்தீங்க அப்படினா தான் நல்லா திக்கா டார்க்கா கிடைக்கும். தண்ணி அதிகமாயிட்டா நமக்கு வந்து கரெக்ட்டா கிடைக்காது. சோ அதனால பார்த்து கரெக்ட்டா அதை வந்து mix பண்ணி இதுல வந்து ஊத்திருங்க. இத வந்து இந்த மாதிரி ஃபுல்லுமே அந்த ஸ்பாஞ்ச் உரியிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் ஆட் பண்ணா நமக்கு இன்னும் நல்ல டார்க்கா வரும். ஆனா அந்த ஸ்டார் ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒயிட் பேப்பர்ல இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். இதுல வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. நிறைய கட் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் ஸ்டாம்ப் மாதிரி ரெடி பண்ண போறேன். நம்ம போஸ்டல் கார்ட்லலாம் ஒட்டுவோம்ல. சோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி மேலே இந்தியாங்கிறதுக்கு எழுதிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். சோ ஈஸியா நீங்களும் ஸ்டாம்ப் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
அடுத்து ரெட் கலரில் இருக்க பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் பேப்பர் இல்லைனா வீட்லேயே ஹோம்மேட் கலர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கலர் பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி இதை வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த 2 பக்கமும் ஓப்பனாக இருக்குல்ல, அந்த பக்கமும் இதே மாதிரி அந்த பேப்பரை கட் பண்ணி ஒட்டி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே வந்து அந்த லெட்டர் போடுறதுக்கும் கீழே வந்து போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு கூட இதை ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து போஸ்ட் பாக்ஸ்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நமக்கு ஈஸியாக போஸ்ட் பாக்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு இயரிங் பட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பட்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மூடியில் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து நம்ம கம் பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர்லாம் ஒட்டுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கம் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ருப்பீஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பார்சல் கொடுக்கும்போது வாங்குறதுக்கு, அப்புறம் ஸ்டாம்ப் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி அதில் பணமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் பேப்பரில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. காயின்ஸ் மாதிரி வேணும்னா ரவுண்டாக கார்ட்போர்டில் கட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாரீ பாக்ஸில் கீழே இருக்கும்ல, அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு இதில் மாட்டணும். இன்விடேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அந்த சாரீ பாக்ஸோட இன்னொரு பாக்ஸ் இருக்கும்ல, அதையே நீங்கள் சேர்த்து வச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்டிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கவுண்டர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டியாக கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து சேர்த்து வச்சு நான் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அந்த பாக்ஸ்னால் நீங்கள் அப்படியே அதில் மாட்டி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி இந்த சாரீ பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவுண்டர் வேணும், நமக்கு அதுக்குள்ளே கைவிட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணியிருக்கனால பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு அட்டையை கட் பண்ணி 2 பக்கமுமே சேர்த்து வச்சு பின் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் போஸ்ட் ஆஃபீஸ்னு எழுதியிருக்கேன். இதை வந்து முன்னாடி இந்த மாதிரி அந்த அட்டையில் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து மடக்கி எடுத்திருக்கேன் கட் பண்ணி. இதை வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு நம்ம எழுதியிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணலாம். அந்த சைடில் வந்து நம்ம வெயிட் பார்க்குற மெஷினை வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் நம்ம பிஸ்கெட்லாம் வாங்கும்போது இருக்கும்ல, அதை வந்து ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வாங்கும்போது இருக்கக்கூடிய அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாம்ப் எல்லாத்தையுமே வச்சாச்சு. அடுத்து வந்து சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம டேட்ஸ் வாங்கும்போது உள்ளே இருக்கும்ல, அதில் வந்து அந்த ஸ்டாம்ப் பேடு, ஸ்டாம்ப்பு இது எல்லாத்தையுமே வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ருப்பீஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பார்சல், லெட்டர்ஸ் எல்லாமே சென்டரில் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இதை வந்து ஃபார்ம் மாதிரி அந்த போஸ்ட் ஆஃபீஸோட முன்னாடி செல்ஃப் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து வச்சிடலாம். அப்புறம் போஸ்ட் பாக்ஸை வந்து இந்த சைடில் வச்சிடலாம். அடுத்து கம் பாட்டில் வந்து அந்த ஷெல்ஃபுக்கு கீழே வச்சிடலாம். அல்லது இன்னொரு ஷெல்ஃப் வந்து நம்ம கீழே ஒட்டிட்டு அதில் கூட அந்த கம் பாட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், போஸ்ட் ஆஃபீஸ் செட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் செட்டு நீங்களும் ரெடி பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ஹாப்பியாக விளையாடுவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த போஸ்ட் ஆஃபீஸ் செட்டை யூஸ் பண்ணி பாப்பா 2 பேரும் விளையாண்டு காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வைஷிக் தான் பார்சல் கொடுக்க வர. அந்த பார்சலாக வெயிட் செக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அதுக்கு ருப்பீஸ் வாங்கிட்டு ரிசிப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் செட்டை யூஸ் பண்ணி விளையாடலாம். அப்புறமா லெட்டர் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பாக்ஸில் வந்து போட்டு போகிறாங்க. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் செட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த போஸ்ட் ஆஃபீஸ் செட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.